அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தவம், தியானம், யோகம் ஆகியவற்றினுடைய இறுதியான ஒரு பலன் என்னவென்று யோசித்து பார்த்தால், நம்முடைய மனமானது பொதுவாகவே அனைவருக்கும் இறந்த காலம் மற்றும் எதிர்காலத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கும். ஒன்று இறந்த காலம் குறித்து அசை போட்டுட்டே இருக்கும், அல்லது என்ன செய்யும், எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கும். இது ரெண்டும் நார்மலா நம்முடைய வாழ்வியல், உலகியல் வாழ்வில் இது சகஜமான விஷயம். ஆனால் இந்த தியானம், யோகம் போன்றவற்றினுடைய ஒரு உயரிய நிலை அல்லது நம்முடைய மனம் நிகழ்காலத்துக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னா, அது தியானம், யோகம்லாம் கரெக்டாக வேலை செய்துன்னு அர்த்தம். மனமானது தன்னுடைய இயக்கங்களை முற்றிலும் படிப்படியாக குறைத்து இயக்கமற்ற ஒரு நிலைக்கு போய் உட்காரும். இன்னரா எந்த எழுச்சியும் இருக்காது, அப்படியே உள்ள ஒரு எழுச்சிகள் இல்லாத ஒரு நிலையில இருக்கும். அந்த இன்னரா எந்த எழுச்சியும் எதிர்வினை ஆற்றாத ஒரு தன்மையில ஒரு பிளாட்ஃபாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாட்ஃபாரம் தான் நிகழ்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நிகழ்காலத்துல நம்முடைய மனமானது வந்துவிட்டது என்பதற்கு ஏதேனும் அளவுகோல் இருக்கா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. நிகழ்காலத்துல வந்து விட்டோம் என்றால், நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, நீங்க கண்ணை மூடி உட்கார்றீங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க. அந்த 1/2 மணி நேரமும் உங்களுடைய மனம் பேசிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1/2 மணி நேரமும் நமக்கு ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்த ஒரு மனநிலையும், சீக்கிரம் எந்திரிச்சு போகணுங்கிற ஒரு மனநிலையும் தரும். அப்படின்னா மனம் நிகழ்காலத்துக்கு வரல, இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து இப்படி கண்ணை மூடுவீங்க, அவன் தான் நீ மூச்சை கவனிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு சரி போதும் அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு 1 மணி நேரம் அப்படி போயிருக்கும். நீங்க இப்பதான் 2 நிமிஷம் தான் ஆச்சு, 5 நிமிஷம் தான் ஆச்சு அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க. ஆனா 1 ஹவர் டைம் முடிஞ்சிருக்கும். அப்போ இயற்கையாகவே உங்களுடைய மனம் நிகழ்காலத்திற்கு வந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த டைம் மனம் இயக்கத்தில் இருக்கும் போதுதான் நேரம் பெருசா தெரியும். மனம் இயக்கத்தை குறைத்து இயக்கமற்ற நிலைக்கு போகும்போது டைம் கன்செப்ட் கிடையவே கிடையாது. அது பிரசன்ட் தான். அப்பவும் பிரசன்ட் தான், இப்பவும் பிரசன்ட் தான், இதுக்கு அப்புறமும் பிரசன்ட் தான். இந்த பிரசன்ட் என்பது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. மனமானது பழைய நினைவுகளோடும் எதிர்கால சிந்தனைகளோடும் கனெக்ட் ஆகும் போதுதான் நமக்கு டைம் ஓடுது. ஆனால் மனம் பிரசன்ட்ல இருக்கும் போது நேரம் என்பது அப்படியே போயிடும், எவ்வளவு நேரம்னாலும் போகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனம் பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிச்சுன்னா போர் அடிக்காது, எந்த போரும் அடிக்காது. அப்படியே எவ்வளவு நேரம்னாலும் எத்தனை நாள்னாலும் உங்களால இருக்க முடியும், சும்மா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நிலைதான் நம் மனம் நிகழ்காலத்துக்கு திரும்புதல். இது மனதினுடைய ஒரு தன்மை. நம்ம மனதை குறித்த நீண்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இந்த மனதை குறித்த ஆராய்ச்சிகள்ல மனமானது பழக்கப்பட்டிருக்கிறது, சில விஷயங்கள்ல இயங்கிக்கிட்டே இருக்குது. அது சதாகாலமும் புலம்பிக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறது. அதே நேரத்துல எதிர்காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது. இது ஒரு பழக்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். இந்த பழக்கத்தை அதனுடைய போக்குல போய் மாற்றணும். அதை போய் கண்ட்ரோல் பண்ணா மனம் ரொம்ப நுட்பமா வேலை செய்யும். வேற ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு தாட் ப்ராசஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்க எந்த வெறுப்பு இல்லாமல் தளர்வா அமைதியா உட்கார்ந்துட்டு அமைதியா உங்களுடைய உணர்வு உணர்ச்சிகளை எந்த ஆராய்ச்சியும் பண்ணாமல் விட்னஸா கவனிக்க நாளடைவுல மனமானது உங்களுக்கு நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிச்சிடும். நிகழ்காலத்துல மனம் இருக்கிறத தான் நம்ம ஆனந்தம்னு நினைக்கிறோம். மனம் ஏதேனும் ஒரு இயக்கத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆனந்தம் கிடையாது. மனம் எந்த இயக்கமும் இல்லாமல் உங்களுக்குள் ஒரு தளர்வா ஓய்வாக இருக்கும் போதே ஆனந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஆனந்தத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க முடியும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.